Taste the Daily. மூன்றாவது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்திய விடியா திமுக அரசை கண்டித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னையை அடுத்த ஆவடியில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக விவசாயிகள் மற்றும் மக்களுக்கு காவிரி நீரை முறையாக பெற்றுத்தர வேண்டும், ரேஷன் கடைகளில் தடையின்றி பாமாயில், பருப்பு வகைகள் ஆகியவை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. காவிரியில் தண்ணீர் தராத நம் விவசாயிகளுக்காக ஆர்ப்பாட்டம். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது என்றும் தினம்தோறும் பலர் படுகொலை செய்யப்படுவதும் தொடர்கதையாகியுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை ஏவல் துறை கண்டுபிடிக்காமல் இருப்பதாகவும் யார் யாரையோ கைது செய்வதாகவும் குற்றம் சாட்டினார். உண்மையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் யார் உண்மை குற்றவாளியோ அதை வெளியே கொண்டு வந்து நியாயத்தை வழங்கணும். அதனாலதான் நாங்க கேட்கிறோம், சிபிஐ வழக்க நிச்சயமாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல கொண்டு வரணும். மக்களுக்கு நாங்க பக்கபலமா இருக்கோம் பொய்யா சொல்லிட்டு இருக்க திமுக ஒட்டுமொத்த பட்டியலின மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரான ஒரு ஆட்சியாக தான் இது நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கூட்டணியில் இருக்கின்ற பட்டியலினத்தவர்கள், கூட்டணி கட்சியில இருக்கிற அத்தனை பேரும் இது தெரிந்தும் வாய் மூடி மௌனிகளாக திமுகவின் அடிமைகளாக இருக்கிறத பாக்குறோம். மூன்றாவது முறையாக மின்சார கட்டணத்தை உயர்த்திய விடியா திமுக அரசை கண்டித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேமுதிக துணை செயலாளர் LK சுதீஷ் தலைமையில் மின்கட்டண உயர்வை கண்டித்தும், காவிரி நீர் பாசனத்தை தமிழக அரசு மறந்ததாகவும், ரேஷன் பொருட்களில் தில்லுமுள்ளு நடப்பதை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு விடியா அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். பட்டை நாமம் போட்ட அரசு, விடியா அரசு, விடியா அரசு, வாபஸ் வாங்க, வாபஸ் வாங்க, மின் கட்டண உயர்வை வாபஸ் வாங்க. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் விடியா அரசின் பொம்மை முதல்வர் திறந்து வைத்த வாரச்சந்தையின் கட்டடங்கள் தரமற்ற முறையில் கட்டப்பட்டுள்ளதால் திறந்த முதல் நாளிலேயே சேதமடைந்துள்ளது. காரைக்குடி சந்தைப்பேட்டையில் உள்ள வாரச்சந்தை கட்டடங்கள் பழுதடைந்த நிலையில் 1.5 கோடி ரூபாய் செலவில் 90 கடைகள் புதிதாக கட்டப்பட்டது. இந்த கடைகளை விடியா அரசின் பொம்மை முதல்வர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இந்த நிலையில் கடைகள் தரமற்ற முறையில் கட்டப்பட்டுள்ளதால் திறந்து வைத்த நாளிலேயே சேதமடைந்துள்ளது. மேலும் தரைத்தளம் கால் வைத்தாலே உடைந்து வருவதால் வியாபாரிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்த கடை 1.5 கோடி ரூபாயில் செலவழிக்கப்பட்ட அந்த கடை தரமில்லாமல் இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். தரம் இல்லை, கீழே உடைஞ்சிருக்கிறது. எல்லாமே 1.5 கோடி ரூபாயில கட்டினதை சரிவர கட்டியிருக்கலாம். அது மட்டுமல்ல, இந்த பகுதியில் பக்கத்தில் கழிவறை கொஞ்சம் கூட கழிப்படை வசதி கிடையாம இந்த 1.5 கோடி ரூபாயில அந்த கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே பள்ளி வேன் ஒன்று விபத்தில் சிக்கி கொண்டதால் மாணவர்கள் பெரும் விபத்திலிருந்து தப்பினர். கோட்டூர் ரெயின்போ காலனி அருகே பள்ளி மாணவர்களை அழைத்து கொண்டு வாகனம் சென்று கொண்டிருந்தது. அப்போது குடிநீர் திட்டத்துக்காக தோண்டப்பட்ட குழிக்குள் வேனின் பின் சக்கரம் மாட்டியது. பள்ளி குழந்தைகளின் சத்தம் கேட்டு உடனடியாக அங்கு வந்த பொதுமக்கள் பள்ளி குழந்தைகளை பத்திரமாக மீட்டனர். சாலைகளில் உள்ள குண்டு குழிகளை சரிப்படுத்த வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் விடியா திமுக பேரூராட்சி தலைவர் ராமகிருஷ்ணனிடம் கூறினர் என்றும், ஆனால் அவரோ அலட்சியம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் செயல்பட்டு வரும் அரசு மலைவாழ் உண்டு உறைவிட மேல்நிலைப் பள்ளியில் தங்கும் விடுதி இல்லாததால் மாணவர்கள் வகுப்பறைகளை தங்கும் விடுதியாக பயன்படுத்தி வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. புதிய விடுதி கட்டுவதற்காக கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னர் 3.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில் பணிகள் கிடப்பில் போடப்பட்டது. இதனால் மாணவர்கள் பள்ளி வகுப்பறையிலேயே தங்கி வரும் நிலையில் உணவு உண்ண இடமில்லாமல் மண் தரையில் அமர்ந்து உணவு உண்டு வருகின்றனர். எனவே விரைந்து தங்கும் விடுதி கட்டிட பணிகளை விரைவுபடுத்தி பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
சென்னையில் நோயாளியை அழைத்துச் சென்ற ஆம்புலன்ஸ் வாகனம் ஒன்று பழுதாகி நின்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தரமணியில் இருந்து நோயாளியை ஏற்றிக்கொண்டு வேளச்சேரி நோக்கி சென்ற 108 ஆம்புலன்ஸ் ஒன்று பழுதாகி சாலையில் நின்றிருக்கிறது. இதை பார்த்த அந்த பகுதி மக்கள் ஆம்புலன்ஸை இயக்க உதவி புரிந்துள்ளனர். விடியா திமுக அரசின் அரசு பேருந்துகளும் மாநகர பேருந்துகளும் பயணிகளை ஏற்றிச் செல்லும் போது ஆங்காங்கே பழுதாகி நிற்பது தினந்தோறும் தொடர்கதையாகி வரும் நிலையில் தற்போது ஆம்புலன்ஸ்களும் பழுதாகி நிற்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் பேருந்து நிலையத்தில் உள்ள தாய்மார்கள் குழந்தைகளுக்கு பாலூட்டும் அறை கடந்த சில நாட்களாக மூடப்பட்டிருப்பதால் பெண்கள் அவதியடைந்து வருகின்றனர். குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுவதற்காக வெளியூரில் இருந்து துறையூர் வந்திருந்த பெண்கள் மீண்டும் தங்கள் சொந்த ஊருக்கு செல்வதற்காக பேருந்து நிலையத்தில் காத்திருக்கும் போது குழந்தைகளுக்கு பாலூட்டும் அறை மூடியிருப்பதால் பெரிதும் அவதியடைந்தனர். விடியா ஆட்சியில் பசியால் அழும் குழந்தைகளுக்கு பொதுவெளியில் பாலூட்டும் அவல நிலைக்கு பெண்கள் தள்ளப்பட்டிருப்பது பலரையும் வேதனைப்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அம்மா உணவகத்தின் அருகில் வெளியேறும் கழிவு நீரை அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நட்சத்திர ஏரி அருகே செயல்பட்டு வரும் அம்மா உணவகம் கேட்பாரற்று கிடக்கும் நிலையில் அங்கிருந்து வெளியேறக்கூடிய கழிவுநீர் குழாய் உடைந்து கழிவுநீர் சாலையில் ஓடுவதால் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று பரவும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் உணவகத்தை சுற்றி கழிவுப் பொருட்கள், மது பாட்டில்கள் கை கழுவும் இடத்தில் சேரும் சகதியுமாக சுகாதாரமற்று இருப்பதாகவும், போதிய வெளிச்சமின்றியும் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் காட்சிப் பொருளாகவும், கட்டுமான பொருட்கள் ஆங்காங்கே வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. எனவே விடியா அரசின் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.